ஹலோ, ஹாய். என் பேர் பிரகாஷ். நான் வந்து விராட்டோடைய ஒரு பிக் ஃபேன். ஆக்சுவலாக வந்து 2007 நான் கிரிக்கெட் ஃபஸ்ட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலாக எனக்கு அப்போ தெரியாது நான் கிரிக்கெட் வந்து இந்த அளவுக்கு நான் நேசிப்பேன் அப்படின்ட்டு. எனக்கு ஜஸ்ட்டு வந்து எங்கள் வீட்டில் ஒரு பொதிகை சேனலில் தான் ஃபஸ்ட்டு கிரிக்கெட் பார்க்க ஆரம்பித்தோம். பட் இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு லாஸ்ட் ஒரு 5 to 10 இயர்ஸாக சொல்லணும்னா, என்ன நடந்தாலும் சரி, அன்றைக்கி எனக்கு எவ்வளோ பெரிய மீட்டிங் இருந்தாலும், என்ன நடந்திருந்தாலும், ஒரு ட்ராவலில் போனாலும் சரி, கார் ஓட்டினாலும் சரி, பைக் ஓட்டினாலும் சரி, மீட்டிங் நடந்தாலும், வேலை பார்த்துக்கிருந்தாலும், கண்டிப்பாக அந்த நீங்கள் மேட்ச் டேனா கண்டிப்பாக எப்படியாவது மேட்ச் பார்ப்பேன். எனக்கு அது வந்து ஒரு என்னோட ஒரு அங்கமாகவே மாறிடுச்சு. அந்தளவுக்கு நான் கிரிக்கெட்டில் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். பட்டு இது வந்து ஏன்டா நம்மளுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு, நம்ம வந்து ஒரு ரீசெண்டாக நான் திங்க் பண்ணி பார்க்கும்போது, என்னோடய ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணும்போது அப்போ தான் நான் திங்க் பண்ணேன். என்னால் வந்து கிரிக்கெட் நான் பார்க்கும்போது கிரிக்கெட் கமெண்ட்ரி பண்ணுறாங்கல்ல, ஸோ அவங்க கமெண்ட்ரி பண்ணுறத விட நான் வந்து பெஸ்ட்டாக கமெண்ட்ரி பண்ணேன். தப்பாக நினச்சிக்கூடாது, பெஸ்ட்டாக கமெண்ட்ரி பண்ண முடியும்னு எனக்குள்ளே ஒரு தோணுச்சு. ஏன்னா நான் கிரிக்கெட் எல்லாமே எனக்கு தெரியும், A to Z கிரிக்கெட் எல்லாமே தெரியும். நான் ஒரு 20 வருஷத்துக்கு மேலே வந்து நான் கிரிக்கெட் பார்த்துட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து எனக்கு கிரிக்கெட் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. இப்போது எங்கள் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்களும் சொல்கிறாங்க, உங்களுக்கு கிரிக்கெட் நாலேஜ் அதிகமாக இருக்குது, ஏன் நீங்கள் கிரிக்கெட்டை ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு எங்கள் வீட்டில் எல்லாமே சொல்லுவாங்க. எல்லோரும் சொல்லுவாங்கள்ல, நம்ம வீட்டில் கிரிக்கெட்டு பார்க்கறனால உனக்கு என்ன பணமாக வரப்போகுது அப்படின்ட்டு, அது விளையாட்டாக சொல்கிறாங்க. பட் என்னோடய ட்ரீம் என்னென்னா, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழில் கிரிக்கெட் கமெண்ட்ரியை நான் உட்காரணும். தமிழில் நான் தமிழ்நாடுக்காரன் தான், அதனால் அந்த கிரிக்கெட் கமெண்ட்ரியில் உட்காரணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா அவங்க ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் கிரிக்கெட் கமெண்ட்ரி பண்ணுறதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அதுக்கு முதல் காரணம் நான் வந்து என்னை வந்து ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, கிரிக்கெட் ப்ரிடிக்ஷன் ஒரு சேனலை ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு நான் இன்னையிலேருந்து அந்த சேனலை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். கிரிக்கெட் ப்ரிடிக்ஷன்னா நாட் ஓன்லி இந்தியா மேட்ச், இந்தியா மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு டாப் 10 கண்ட்ரியில் இருக்க எல்லா கிரிக்கெட்டையும் மென்ஸ் அண்ட் உமன்ஸோட பேர், அவங்க எப்படி விளையாடுவாங்க, என்ன மாதிரி விளையாடுவாங்க, அவங்களோட பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன, ஸோ அவங்களுடைய எப்படி அவுட் ஆவாங்க, எந்த மாதிரி பிளான் பண்ணால் அவுட் ஆவாங்க, எந்த மாதிரி விளையாட அவங்க கரெக்டாக விளையாடுவாங்க, அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, அவங்க ஏன் இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க, இந்த மாதிரி எல்லாமே தெரியும். இன்க்ளூடிங் பிக்சர் போடும்போது கொண்டு நீங்கள் ஒரு சேனலில் போடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, பிக்சர் போட்டை வந்து பார்த்துட்டு அந்த வீடியோவில் பார்ப்பாங்க. போடும்போது ஒரு சொல்லுவாங்க, இந்த பிச்சை பார்த்தோன்னே பேட்டிங் பிச்சு மாதிரி சூப்பராக இருக்குது, பேட்டிங் பண்ணி வைப்பாங்க. ஆனால் நான் கெஸ் பண்ணி பார்ப்பேன், அந்த பிச்சு ஜஸ்ட் நான் டிவியில் தான் பார்ப்பேன். நான் அப்பயே கெஸ் பண்ணிடுவேன், இல்லை அது பேட்டிங் பிச் கிடையாது, கிராக் விட்டுருக்கு, லைட்டாக கிராக் விட்டுருக்கு, அதனால் வந்து இது பவுலிங்க்கு இது எடுப்போம்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். நான் நினச்ச மாதிரியே நடக்கும். ஸோ அதே மாதிரி நடக்கும். அதனால் வந்து எங்கள் வீட்டில் நான் சொல்லும்போது, இந்த அளவுக்கு நீ கெஸ் பண்ணுற, இந்த அளவுக்கு நீ தெரிஞ்சு வச்சிருக்க, நீ ஏன் கிரிக்கெட்டில் இறங்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு கிரிக்கெட்டில் இறங்கி உள்ளே ஒர்க் பண்ணணும்னு ஆசை. பட் அதனால் முடியாது. அந்த ஏஜை தாண்டி வந்துட்டோம். என்னோட இன்ஜினியரிங் ஃபீல்டில் இருக்கேன், அதெல்லாம் இப்போ முடியாது. அட்லீஸ்ட் கிரிக்கெட் கமெண்ட்ரியாவது ஆகி அதில் நம்ம ஏதாவது நம்ம நாலேஜை ப்ரூவ் பண்ணணும். அதுதான் என்னுடைய ஆசையாக வச்சுருக்கேன். அதுக்காக தான் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் பார்க்குறேன். இனியிலேருந்து நான் கிரிக்கெட் கமெண்ட்ரி பண்ணலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதாவது நான் வந்து நடக்க போகிற லைவ் மேட்ச்சு பிஃபோராகவே ப்ரிடிக்ஷன் பண்ணுவேன். நான் பிஃபோர் ப்ரிடிக்ஷன் பண்ணுறதையும் ஆஃப்டர் ப்ரிடிக்ஷன் பண்ணியும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் எந்த அளவுக்கு கிரிக்கெட்டை வந்து நேசிக்கிறேன் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்கள் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறேன், சிம்பிளாக தான் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஆரம்பிக்கும் போது ஒரு சர்க்கிள் சிம்பிளாக தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன். ஒரு லக்ஸரியாவோ ரொம்ப பெரிய ஒரு பெருசாகவோ பண்ணலாம் கூட சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன். பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து நான் ஒன் பை ஒன்னாக என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ எவ்ரி ஒன்.